அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் லேட்டா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி போய் பார்த்தேன். அந்த மரத்தில புறா இல்ல. காக்கா தான் உட்காந்துருந்துச்சு. அந்த புறா காக்கா விரட்டிடுச்சா இல்ல எங்கேயாவது கீழ விழுந்துருச்சான்னு தெரியல. நானும் கீழ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அந்த புறா அங்கே இல்ல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது வந்து ஃபீமேல் வேற. அது முட்டை விடுற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதோட மாடிக்கு போயிட்டு அந்த புறாவெல்லாம் இறக்குவோம். பறந்துட்டு இருக்க புறா இறக்கும்ன்னு பார்த்தா இவனுங்க குடுகுடுன்னு ஓடிட்டு இருந்தானுவோ. என்னடா இவன் குடுகுடுன்னு ஓடுறான் அப்படின்னு கடைசியில பையன் வந்து முட்டைக்கு விரட்டிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்மகிட்ட பறந்துட்டு இருந்த 4 பேர்டும் வந்து ஒண்ணு ஒண்ணா இறங்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. பயலுக்கு சரியான தண்ணி தாகம் போல டக்கு டக்குன்னு ஒண்ணு ஒண்ணா வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதுக்கப்புறம் இவன "என்னடா நீ எவன வேணுமோ இறக்கு, நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டிய "முட்டை விடணும்டி சீக்கிரம் வூட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே இருக்காப்புல. அப்படியே பார்த்துட்டு இருக்க டைம்ல ஒருத்தனா வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நானும் அந்த பேர்ட எங்கெங்கேயோ தேடினேன். கடைசியில கிடைக்கவே இல்ல. சரி ஓகே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலே கீழ எங்கேயாவது உட்காந்துருக்கா என்னன்னு சொல்லிட்டு தேடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தேன். சரி ஓகே ஒருத்தனா இறங்க ஆரம்பிச்சுட்டான். அவனுங்க எல்லாத்துக்கும் தீனிய போட்டு உள்ள அடைச்சிட்டு, நெக்ஸ்ட் விளாக் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.